ஹலோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அடிஷ்னல் பக்கங்கள். நீங்கள் சிம்பிளிஃபைடாக மீல் பிளான் பண்ணுறது எப்படின்றது தேடிட்டுருக்கீங்களா? வாங்க, நான் எப்படி ஈஸியாக மீல் பிளான் பண்ணுறேன்னு சொல்கிறேன். வாங்க, இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக மீல் பிளானிங் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நான் யூஸ்வலாக எப்படி மீல் பிளானிங் க்ரியேட் பண்ணுறேனோ அதே மெத்தடை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், எப்படி ஒரு மெனுவை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான பையிங் லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி நமக்கு. ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் மெனு அண்ட் பையிங் லிஸ்ட், இது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பிளானிங்கில் உங்களுக்கான டெம்ப்ளேட் இல்லைன்னா ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். டெம்ப்ளேட் அப்படின்றது இங்கே என்னன்றது, உங்களோட பிளேட்டில் எந்த மாதிரியான டிஷ்ஷஸ் இருக்கணுன்றதை டிசைட் பண்ணுறது, எத்தனை டிஷ்ஷஸ் இருக்கணுன்றதை டிசைட் பண்ணுறது. ஸோ என்னோடய பிளானில் என்னோடய பிளேட் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னா, ரைஸ் இருக்கும் ப்ளஸ் ஒரு மெயின் டிஷ், 2 சைட் டிஷ். இதுதான் என்னோடய பிளேட்டுக்கான டெம்ப்ளேட். ஸோ இப்படி தான் நான் யோசிச்சுருக்கேன். ஸோ நான் எப்போ மெனூஸ் நான் க்ரியேட் பண்ணணுன்னாலும் எனக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். நான் ஒரு மெயின் டிஷ் செலக்ட் பண்ணணும், 2 சைட் டிஷ் செலக்ட் பண்ணணும். இது ஒரு நாளைக்கான மெனு. ஸோ இதே மாதிரி தான் வாரத்தில் எத்தனை நாளாக இருந்தாலும் நான் என்னோடய மெனுவை யோசிப்பேன். ஸோ வீக்லி 5 டேஸ்னாலும் வீக்லி 7 டேஸ்னாலும் என்னோடய மெனு ஒரு மெயின் டிஷ் 2 சைட் டிஷ்ஷோடு தான் நான் யோசிக்க போகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன சமைக்கணும் அப்படின்றதுக்கும் டீஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு வாரத்தில் எத்தனை நாள் நீங்கள் மெனு க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஒவ்வொரு நாளும் என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு ஈஸியாக ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும். மண்டேனா சாம்பார் தான், டியூஸ்டேனா கூட்டு, வெனஸ்டேனா ரசம், தேர்ஸ்டேனா வெரைட்டி ரைஸ், ஃப்ரைடே புளிக்குழம்பு. இந்த மாதிரி வாரத்தில் நீங்கள் எத்தனை நாள் மெனு க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அத்தனை நாளைக்கும் டீஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் ஸ்டார்டிங்லேயே க்ரியேட் பண்ணிடுங்க. இப்போது இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மெயின் டிஷ்ஷையும் சைட் டிஷ்ஷையும் நீங்கள் யோசிக்கணும். ஸோ இப்போ இதுதான் மெனு. ஸோ இந்த மெனுக்கு சாம்பாருக்கு நான் என்ன காய் சேர்க்க விரும்புகிறேன், கூட்டுக்கு என்ன காய் சேர்க்க விரும்புகிறேன், ரசம், வெரைட்டி ரைஸ், புளிக்குழம்புன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெயின் டிஷ்ஷுக்கான வெஜிடபிள்ஸை சூஸ் பண்ணுறது. இதை சூஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி சைட் டிஷ்ஷை சூஸ் பண்ணுறது. என்னோடய டெம்ப்ளேட் படி நான் 2 சைட் டிஷ் நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண மெனுக்கு 2 சைட் டிஷ் வர மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணணும். இதில் 5 நாளைக்கான மெயின் டிஷ்ஷும் சைட் டிஷ்ஷும் எப்படி பிளான் பண்ணணுன்றதை நான் காட்டியிருக்கேன். ஸோ இதை கிளியராக பார்க்கும் போதே நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கணுன்ற லிஸ்ட் ஈஸியாக நம்ம ரெடி பண்ண முடியும். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கான மீல் பிளானிங்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.